இல்ல 300 கோடிக்கு மேல அவர் கிடையாது. கிட்டத்தட்ட ஏற்கனவே அது நீங்க சொன்னது வந்து பழைய கணக்கு. அது அரசாங்கம் திரும்ப வந்து நம்முடைய மின்துறைக்கு செலுத்திட்டாங்க. இது மக்கள் தலையெல்லாம் வைக்கல. அது முதல்ல தவறுதலான ஒரு புரிதலோட வந்து இத வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திரிச்சு விடுறாங்க. அது மாரி ஒரு எந்த நிலைமையும் கிடையாது. அரசோட நிலைப்பாடு என்னதான் மின்சாரத்துறை? அதாவது மின்சாரத்துறைய பொறுத்தவரைக்கும், இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய வந்து மின் லாஸஸ் இழப்பு நெறைய இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் யார் தலையில விழுதுன்னா, நம்முடைய பொதுமக்கள் தலையில தான் அந்த அந்த மின் இழப்பு எல்லாமே வந்து அவங்கவங்க தலையில தான் வந்து விழுது. இதனால தான் வந்து இது மாரி மின் மீட்டர்கள் இது மாரி பொருத்துகின்ற பொழுது, அந்த லாஸஸ் லைன் லாஸு இந்த லாஸஸ்லாம் குறைவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இத கொண்டு வந்தாங்க. இத நாங்க கொண்டு வரல. முதல்ல பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் தான் அந்த கிட்டத்தட்ட 40,000 மீட்டர மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துல, மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் மின்துறை அமைச்சரா இருந்த நேரத்துல தான் அந்த திட்டத்த அவங்க கொண்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து தான் இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இருந்தாலும் அதுல இன்னும் நம்ம வந்து இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. அது நடைமுறை கொண்டு வர்றதுக்கான பல்வேறு நிலைகள்ல ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வரும்போது அப்புறம் பார்க்கலாம். அரசு துறைகள் மற்றும் பல்வேறு இடங்கள்ல வந்து 300 கோடிக்கு மேல நிலுவை கட்டணம் ஆக்கியிருக்கு. இதெல்லாம் வசூல் பண்ணாம மக்கள் தலையில வந்து மின்கட்டண உயர்வு நீக்கிறதா? இல்ல 300 கோடிக்கு மேல அவர் கிடையாது. கிட்டத்தட்ட ஏற்கனவே அது நீங்க சொன்னது வந்து பழைய கணக்கு. அது அரசாங்கம் திரும்ப வந்து நம்முடைய மின்துறைக்கு செலுத்திட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு ஒரு 150 கோடி அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இருக்குது. அதுவும் வந்து இப்ப நாங்க வந்து கேட்டிருக்கிறோம். அத உடனே எழுதி அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கிறோம். அதுவும் உடனே கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது மக்கள் தலையெல்லாம் வைக்கல. அது முதல்ல தவறுதலான ஒரு புரிதலோட வந்து இத வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திரிச்சு விடுறாங்க. அது மாரி ஒரு எந்த நிலைமையும் கிடையாது. எந்த கட்டணம் அரசாங்கம் செலுத்துமோ அந்த கட்டணத்த அரசாங்கம் செலுத்திக் கொண்டு இருக்கின்றது. அதனால அது மக்கள் மேலயே அது திணிக்கல. அது மக்கள் எவ்வளோ மின்சாரம் அவர்கள் உபயோகப்படுத்துறாங்களோ, அவங்க உபயோகப்படுத்துற மின்சாரத்துக்கு மட்டும் தான் மின் கட்டணம் விதிக்கப்படுதே தவிர, அரசாங்க கட்டணத்தலாம் அவங்ககிட்ட நம்ம வசூல் பண்றது இல்ல. அதாவது இந்த மின்சார ஒழுங்குமுறை இணை ஆணையம் வந்து மக்களோட கருத்து கேட்டிருக்கு. மின் கட்டணம் உயர்வு. இந்த கட்டணம் உயர்த்தப்படுவது குறைக்கப்படும். அது அரசு பரிசீலிக்கும். அதாவது இத பொறுத்தவரைக்கும் இந்த மின் கட்டணத்த வந்து உயர்த்துறது, நம்ம வந்து அத வந்து உயர்த்தாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது. இது எல்லாமே ஜேஆர்சி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய பவர்ல தான் இருக்குது. அதனால அது மக்களுடைய கருத்து கேட்டு அது அவங்களா முடிவு பண்ணி பண்றாங்களே தவிர, அது நம்முடைய கண்ட்ரோல்ல கூடுமான வரைக்கும் கிடையாது. அவங்க முடிவு பண்றது தான். நம்மளே இந்த அரசாங்கமே ஒத்துக்கலனாலும் அவங்களா ஃபோர்ஸிபிளா அத பண்றதுக்கு அவங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்குது. அதனால அதுல போய் நம்ம வந்து நம்முடைய கருத்துக்கள சொல்லலாம். அரசாங்கம் நம்முடைய கருத்து சொல்லலாம். மக்கள் நம்முடைய கருத்து சொல்லலாம். அந்த கருத்து நியாயமானதுன்னு தான் அந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அதை எடுத்துக்கணும்.